படம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு புஷ்பா 2 ஒரு பெரிய உதாரணம். டிக்கெட் பிரைஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய்ன்றாங்க முதல் நாளைக்கு. வைல்ட் ஃபயர். யார் வருவாங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஃபேன்ஸ் தான் வருவாங்க. அப்போ ஃபேன்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறது நீங்க தானே பிளான் பண்றீங்க. இப்போ அஜித் சார் என்ன சொல்றாரு, நீ ஃபேன்ஸா எனக்கு வந்து என் படம் நல்லா இருந்ததுன்னா வந்து பாரு, அவ்வளவுதானே தவிர எனக்காக இவ்வளோலாம் செலவு பண்ணி நீ படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஒரு ஹீரோ படமா எதிர ஒரு படம் இல்லாத போது அஜித் சார் அடிச்சு துவம்சம் பண்ணி பெரிய கலெக்ஷன் தான் அடிக்க போறாரு, அது கேரண்டி. 22 இயர்ஸ் கழிச்சு 21 இயர்ஸ் கழிச்சு அதே லுக்ல அதே மாதிரி வந்து நிற்கிறாரு, அதே கமர்ஷியல் இல்லை. 10 வருஷம் தானாலே அதிகம், 20 வருஷம் தாண்டும் போதே நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் சாருக்கு எடுத்து பாருங்க, அவருடைய கரியரில் ஏதாவது ஒரு படத்துக்கு திமுக அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு ட்ரபிள் பண்ணிருக்காங்க. எல்லா ரசிகர்களும், விஜய் சார் ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒரே காரணம் தளபதி 16 நேரம் முடியுது, அவர் பிரேக் எடுக்க போறாரு. அதாவது இனிமேல் வந்து சினிமா நடிப்பாரா இல்லையான்னு தெரியாத போது எல்லோருமே ஒரு தடவை பார்க்கணும். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆல்ரெடி டைட்டிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. டைட்டிலே வீரதீர சூரனே பெரிய டைட்டில், நல்ல டைட்டில். டிஎன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நான் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தயாரிப்பாளர் திரு பாப்டா தனஞ்சயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குணா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி சேனல். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, நிறைய பரபரப்பான விஷயங்கள் சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தயாரிப்பாளராக நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அஜித் அவர்களோட நேற்றைய வேண்டுகோள் ரசிகர்களை வந்து எப்பயுமே பயங்கரமாக ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு என்கேஜிங்காக வச்சுட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு மத்தியில். திரு அஜித் அவர்கள் மட்டும் எப்போதுமே ஒரு 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 கட்டத்துக்குள்ளே நிறுத்தி நீங்கள் இதோட இருங்க, உங்களோட லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவர். ரீசெண்ட் டேஸில் கடவுளே அஜித்தன் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் நேற்றே போட்டேன், நான் ட்வீட்டில் என்ன போட்டேன்னா, ஹேட்ஸ் ஆஃப் அஜித் சார்னு போட்டேன் நான். ஏன்னா ஒரு நடிகர் எந்த லெவலில் வந்து நீங்கள் எங்களை ரசிக்கணும், எந்த லெவல் மட்டும் பண்ணணும், அதுக்கு மேலே தேவையில்லை. என் படம் வரும்போது நீங்கள் பாருங்கள், அவ்வளோ. அதாவது நல்லா இருந்தால் படம் பாருங்கள், அவ்வளோதானே தவிர மற்றபடி என்ன கடவுளே சொல்கிறதோ இல்லை நீங்கள் என்ன, அதாவது உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு என்ன பின்தொடர்ந்து வர்றதோ என்னுடைய படங்களுக்காக நீங்கள் வந்து வேலை செய்கிறது வேண்டாம் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, அடுத்தவங்களை நீங்கள் காயப்படுத்தாதீங்க, எந்த விதத்துலையும் நீங்கள் காயப்படுத்தாதீங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் உங்கள் ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வளர்ச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இவ்வளோ அற்புதமான வரிகள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வளர்ச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுடைய குறிக்கோள்கள் நோக்கி ஓடுங்க, நல்லா உழைங்க அப்படின்ற பாருங்க. இதுதான் எல்லா யங்ஸ்டர்ஸும், எல்லா இளம் நடிகர்களும் ரசிகர்கள் சொல்ல வேண்டியது. ரசிகர்கள் வேணா நான் சொல்ல மாட்டேன், ஃபேன்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் படத்துக்கான ஃபேன்ஸ் அவ்வளோதான், அந்த இதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. அதை தாண்டி அடுத்த கட்டமாக அவங்கள வந்து நம்ம வந்து மாற்றும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, நிறைய பேர் பலதை தியாகம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ தெலுங்கில் எடுத்து பாருங்களேன், இப்போ அல்லு அர்ஜுனுடைய படம் வரும்போது நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணாங்க. இப்போது எங்கே அஜித் சார் இருக்கார், எங்கே அல்லு அர்ஜுனுடைய டீம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ப்ரைஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய்ன்றாங்க முதல் நாளைக்கு. ஓகே, அவங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் யார் வருவாங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஃபேன்ஸ் தான் வருவாங்க. அப்போ ஃபேன்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறது நீங்கள் தானே பிளான் பண்ணுறீங்க. இப்போ சாதாரண ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து முன்ன நாள் போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்களே. அது பிறகு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஜம்ப் பண்ணுறாங்கன்னா 300 ரூபா 400 ரூபான்றாங்க டிக்கெட் ப்ரைஸ். தமிழ்நாடு ஹேட்ஸ் ஆஃப், ஏன்னா நம்ம 120 ரூபாய் மேலே சார்ஜே பண்ண முடியாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கலெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமே அந்த டிக்கெட் ப்ரைஸ் தான். 300 ரூபாய் 400 ரூபான்னு ஆந்திராவில். அது பிறகு எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது. இப்போது அஜித் சார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஃபேன்ஸாக எனக்கு வந்து என் படம் நல்லா இருந்ததுன்னா வந்து பாரு, அவ்வளோதானே தவிர எனக்காக இவ்வளோலாம் செலவு பண்ணி நீ படம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உன் குடும்பத்தை பாரு, உன் கரியரை பாரு, அடுத்தவங்களை காயப்படுத்தாத ஒரு ரெஸ்பான்சிபிளான லா அபைடிங் சிட்டிசனாக இருன்றாரு. எக்ஸாக்ட்லி அந்த லைனில் பார்த்தீங்கன்னா, லா அபைடிங் சிட்டிசன் அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக சட்டத்துக்கு விதிமுறைகள் உட்பட்டு நீ வாழ்க்கையை வாழுன்றாரு. சமூக பொறுப்போடு இரு அப்படின்றாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு அஜித் சார். அவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். அதாவது டாப் நடிகர்களில் ஒரு முன்னுதாரணமாக தன் ஃபேன்ஸை எந்த இதுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு கட்டுப்பாடுகளோடு அவர் இருக்கிறது தான் அஜித் சார் தனியாக நிற்கிறாருன்னு நான் சொல்வேன். ஓகே, நானே புஷ்பா 2 பற்றின ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன், ஆல்மோஸ்ட் ஒரு 1000 crores நெருங்க போகுது, 800 சில்லற அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வீடியோ வரும்போது 1000 crore தாண்டிடும். எஸ், ஆப்வியஸ்லி மேபி தாண்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இந்த டிக்கெட்ஸோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்ததா, இல்லை உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சா? இல்லை, படத்துக்கான எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 1000 வந்திருக்காது, இன்னும் 4-5 நாள் கழிச்சு வந்திருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஏன்னா படம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு புஷ்பா 2 ஒரு பெரிய உதாரணம்.
ஒரு 10 இடங்கள்ல கூஸ்பம் மூமெண்ட்ஸ், அதுவும் பெரிய பெரிய காட்சி அமைப்புகள்ல பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள். நம்ம சங்கர் சார் படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள். அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகள்லாம் வச்சு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பை எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம KGF 2ல இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தோம். அது மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்பு RRRல பார்த்தோம். பயங்கரமான பிரம்மாண்ட படைப்பு இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்பை பார்க்கும்போது வாவ், நம்ம இட்ஸ் ஒர்த். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 190 ரூபாய், அது ரியலி ஒர்த் அந்த படம். என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில், இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸு, இவ்வளோ மாஸான எலிமெண்ட்ஸு, எப்படி இதை வந்து கன்சீவ் பண்ணாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் படமாக தான் பண்ணியிருக்காங்க, ஒரு தெலுங்கு படமாக இல்லை. இன்டர்நேஷ்னல் அப்படின்னா உலகளாவிய லெவலில் பெரிய கலெக்ஷன் எடுக்கணும், அது டார்கெட்டில் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய சார் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க கிளியர் கட்டாக ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஏன் நம்ம போய் பார்க்குறோம். அங்கேருந்து டாம் க்ரூஸ் அப்படி வந்து பைக்கில் வந்து அப்படி வந்து ஜம்ப் பண்ணி விழும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஹை கிடைக்கும்ல. அதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை இது இருந்தோ அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போவார். நம்ம பார்த்து அப்படியே வேந்து நிற்போம், எப்படி போகிறாரா இவர் அப்படின்னு. உண்மையிலே அவர் நடிச்சிருக்காரு அது மாதிரி. ஸோ இப்போ நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது வேக்கிறோம்ல, அந்த சேஸ் சீக்வன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே அதை பார்க்குறது தான் கூஸ்பம் மூமெண்ட் சொல்கிறது. ஒரு திரைப்படம் என்பது திரைக்கதைன்னு ஒன்று இருந்தாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால நம்ம வந்து ஒரு பெரிய கூஸ்பம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் ஒரு 10 காட்சிகளில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவங்க பெருசாக நம்மளை வந்து கவர்ந்துட்டாங்க. அதனால் ஒரு அந்த படத்தினுடைய கண்டென்ட்டுக்கான வெற்றியை நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தது. டிக்கெட் ப்ரைஸும் ஒரு காரணம். அதாவது டிக்கெட் ப்ரைஸ்னால ஃபாஸ்ட்டாக அவங்களால 1000 கோடி அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதனால் மட்டும்தான் 1000 கோடியில் நான் வந்து சிரமப்படுத்த விரும்பலை. இந்த படத்துடைய உண்மையான மெரிட்னால தான் அந்த படம் அவ்வளோ ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் அவ்வளோ மெரிட் இருக்குது, அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதை விட அந்த எமோஷன் பெரிய லெவலில் கனெக்ட் ஆயிடுச்சு. தன் மனைவிக்காக ஒருத்தர் ஹஸ்பண்ட் எந்த அளவு போவான். எக்ஸாக்ட்லி. இது வந்து நம்ம சினிமாவில் வந்து ரொம்ப ரேராக பார்த்துருக்கோம். ரொம்ப ரேர். இவ்வளோ அடிக்கடியெல்லாம் காமிக்க மாட்டாங்க. மனைவி தான் எனக்கு எல்லாம், என் பொண்டாட்டியை சொல்லிட்டேலடா உன்னை வந்து காலி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பொண்டாட்டிக்காக சீஃப் மினிஸ்டர் மாற்றுறதுலாம் எந்த கதையில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக தான் வந்து ஒரு சின்னம்மா பையன், அதாவது நம்ம சொல்லுவோம் சின்னம்மானா 2வது மனைவினுடைய பையனாக இருந்தால் என்னை வந்து ஒரு இல்லிஜிட்டிமேட் சன்னாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சித்தப்பான்னு சொல்லும்போது உயிரே கொடுத்து போய் காப்பாற்ற போகிறாங்கல்ல. இதுதான் ரிலேஷன்ஷிப்னுடைய அடிப்படை. வேல்யூஸ் என்ன, குடும்பம் அப்படின்றது என்ன, வேல்யூஸ் என்ன, இந்த படத்தில் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸு, புஷ்பா அப்படின்ற பேர், அந்த பிராண்டு, அதாவது ஃப்ரான்ச்சைசி பேர், எமோஷன்ஸ் மிகப்பெரிய லெவலில் கனெக்ட் ஆகிருக்கு. அல்லு அர்ஜுன் பின்னி படல் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் ராஷ்மிகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் ஆக்டராக திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நான் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு. பல காட்சிகளில் நான் பார்த்தேன். மாஸ் மட்டும் இல்லையா, இந்த மனுஷன் ஆக்டிங்லையும் கலக்கிறாரு அப்படின்னு. அவர் அழும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இமோஷனாக வருது இல்லை. அவர் வந்து எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஹீரோட நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஹீரோ வந்து பாவண்டா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்கே ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்படி பல காட்சிகளில் அவருடைய எமோஷனும் ஒர்க் ஆகிருந்தது, ஆக்ஷனும் ஒர்க் ஆகிருந்தது, மாஸ் காட்சிகளும் ஒர்க் ஆகிருந்தது. அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி. சூப்பர் சார். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது 2 வருஷம் கழித்து அஜித்குமார் அவர்களோட விடாமுயற்சி படம் வருது. ஆல்வேஸ் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு பட்டத்துக்குரிய ஒரு நபர். அவர் பட்டத்தெல்லாம் விரும்ப மாட்டார். பட் இருந்தாலும் தியேட்டர் ஓனர்ஸ் அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. 2 வருஷம் கழித்து வந்தாலும் அதே இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100%. 2 வருஷம்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், அது பொங்கலுக்கு பெண்ணி பெடல் எடுக்கும். ஏன்னா 9 நாள் 10 நாள் லீவ் வருது. 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 18ஆம் தேதி வரையும் நம்மளுக்கு லீவ் தான். அவரே தொடர்ந்து ஹாலிடே தான். எல்லாரும் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாரும், வந்து ஊருக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு. ஏன்னா 10ஆம் தேதியிலேருந்து யாருமே இருக்க போகிறது இல்லை, லீவ் நாளில் தான் இருக்க போகிறாங்க. அப்போது அந்த படத்தை எல்லா குடும்பங்களும் பார்த்து கொண்டாடுவாங்க. எப்படி நம்ம விஸ்வாச படம் வந்தப்போ மிகப்பெரிய கலெக்ஷன் அச்சீவ் பண்ணிச்சோ அந்த மாதிரி வரும். அவருடைய படங்கள் பொங்கல் வந்தாலே வெற்றி என்பது கேரண்டி. நீ நினச்சி பாருங்களேன், வாரிசு துணிவும் 2 படம் வருது, விஜய் சார் அஜித் சார் 2 படம் வருது. ஆனால் கலெக்ஷன் வைஸ் 2மே தமிழ்நாட்டில் ஈக்குவலாக வந்து நிற்கிது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல். கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸாக இருந்ததை தவிர பெரிய அளவு டிஃப்ரென்ஸே இல்லை. அப்போது அஜித் சாருக்குன்னு அந்த ஒரு மாஸ் இருக்குல்ல, 100% இந்த படம் வந்து இப்போ அது காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா எந்த படம் இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர் தான் இருக்குது. அது பிறகு நீங்கள் வணங்கான்னு சொல்லலாம், பிறகு சின்ன படங்கள் தான் வருது. ஆனால் நம்ம பெரிய படம்னு எடுத்திங்கன்னா அது கேம் சேஞ்சர் தான். ஆனால் தமிழ் படம் கிடையாது. அப்போ தெலுங்குலேருந்து இங்கே எடுத்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க, டப் படம் பண்ணுவாங்க. ராம் சரண் நம்ம ஹீரோ கிடையாது. ஸோ அப்போது சங்கர் சாருக்காக எல்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த படத்தை. 100% சங்கர் சாருக்காக எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஹீரோ படமாக எதிர ஒரு படம் இல்லாத போது அஜித் சார் அடித்து துவம்சம் பண்ணி பெரிய கலெக்ஷன் தான் அடிக்க போகிறாரு. அது கேரண்டி. இந்த பொங்கலுக்கு வந்து பெரிய வெற்றி நம்ம பார்க்க தான் போகிறோம். அது இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா டேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி சார் வந்து ஒரு சென்சிபிளான ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து சும்மா ஒரு கமர்ஷியல் படம்லாம் கொடுக்க மாட்டார். அவர் வந்து ஒரு சென்சிபிளாக, அவருடைய மீகாமன் படத்தில் பாருங்கள், தடம் படம் பாருங்கள், எல்லாமே அற்புதமான படைப்புகள். கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில்
பிரமாதமான படைப்புகள் அவர் கொடுப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும். தரம்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். தரம் படத்தெல்லாம் அவ்வளோ பிரமாத படம். மீகாமன்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதெல்லாம் வந்து அவர் என்கிட்ட சொல்லுவார், சார் என்னுடைய படைப்புகளே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மீகாமன் அப்படின்வார். அந்த மீகாமனில் பல விஷயங்களை உள்ளடக்கி இருப்பார். அந்த டைமில் பெருசாக கமர்ஷியலாக வெற்றி அடையலாலும் இன்னைக்கு வரையும் அது ஒரு ஐகானிக் படமாக இருக்குது. இப்படி அவருக்குன்னு ஒரு 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 பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்குல்ல, அதுவும் அஜித் சார் சேரும்போது பெரிய வெற்றி அந்த படத்துக்கு காத்திருக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். சூப்பர் சார். ஸோ இப்போது அடுத்து கேட்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சியான் விக்ரம் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா, எடுத்த உடனே செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு ட்ரைலர் டீசர் அந்த படம் தான் ரிலீஸ் ஆகவும் போகுது, வீர தீர சூரன் 2. ஸோ என்ன ஒரு மோட்டோவோட எடுக்கப்பட்டது, இது என்ன மாதிரியான படமாக வந்திருக்கு? இல்லை, இது எப்படின்னா அவங்க கதை பண்ணும்போது வந்து அப்படி பண்ணல, ஆனால் கதை பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு தோணி இருக்கு. ஏன்னா இந்த பாட்டை நம்ம பண்ணிட்டு அந்த முதல் பாட்டை வந்து சொல்லுவாங்க, அதாவது ப்ரீக்வல் மாதிரி. ஓகே, ப்ரீக்வல் அப்புறமா கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த கியூரியாசிட்டி ஒன்று பெருசாக கிரியேட் பண்ணிட்டு அவர் யாரு இப்போ பாஷா படத்தில் ஞாபகம் வச்சிங்களேன், எல்லாருமே வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்களா பாஷா படம் இன்னும் ஞாபகம் இருக்கா? எஸ். அது திடீர்னு வந்து மினிஸ்டர் கிட்ட வரும்போது தான் அங்கே நிற்கும், அவர் யார் தெரியுமா அப்படின்னு வரும்போது இப்போ பாஷா அப்படின்னு உள்ளே போவாங்க. அந்த 30-40 நிமிஷம் வந்து 2.5 மணி நேரம் படமாக எப்படி இருக்கும்? ஓகே, அதான் ப்ரீக்வல். ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ப்ரீக்வல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ஐடியா வந்து தான் இப்போ ப்ரீக்வல் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ப்ரீக்வல் அதனால தான் இது பார்ட் 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை, ஆனால் அந்த கதையில் இருக்கிற நாயகன் யார், இவருக்கான ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு வரும்போது ஒரு பார்ட் 1 வருது. இப்போ அசல் கோளாறு சொல்கிற மாதிரி யார் அந்த பையன் அப்படின்னு பார்க்கணும், அது பார்க்கணும் வந்துருப்பாங்க. அது வந்து எனக்கு அருண்குமார் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் சேதுபதி. சேதுபதியில் வந்து அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்டில் பிரமாதப்படுத்தியிருப்பார். எக்ஸ்ட்ரானரி படம். சித்தான்றது ஒரு எமோஷனலான ஒரு படமாக இருந்தாலும் அதில் சித்தார்த்தம் அந்த இதுவும் ஒரு சித்தாவே ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட படம். ஆனால் அது கமர்ஷியல் படமாக நான் பார்க்க மாட்டேன். அது ஒரு யதார்த்தமான அழகான படம், எல்லாராலும் பேசப்பட்ட படம், கொண்டாடப்பட்ட படம். ஆனால் கமர்ஷியல் அப்படின்னு இருந்தால் அவருடைய படங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சேதுபதி. எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, சேதுபதியோட ஒரு பல மடங்கு இந்த படம் இருக்க போது. விக்ரம் சாரினுடைய நடிப்பை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ வந்து தங்கலான் வந்த பிறகு எல்லாரும் திருப்பி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடிப்புப்பா, என்ன மனுஷன் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த படத்தில் கமர்ஷியல் அவருடைய நான் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன பார்த்தேன்னா, டீசர் பார்க்கும்போது துல் தில் ஞாபகம் இருக்கா? அப்படியே வந்துட்டாரா மனுஷன் அப்படின்னு அப்படிதான் தோணுது அவளுக்கு. சாமி பார்த்த மாதிரி அதே உருவம், அதே இது. எத்தனை வருஷம் கடந்து சார் இந்த ஏஜ்லயும் அப்படியே இருக்காரு சார், எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்றாரு பாருங்க. 2003-4 எப்படி இருந்தாரோ அதே லுக்ல இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. 22 இயர்ஸ் கழிச்சு 21 இயர்ஸ் கழிச்சு அதே லுக்ல அதே மாதிரி வந்து நிக்கிறாரு, அதே கமர்ஷியல் இதுல ஒரு ஃபார்மேட்ல. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். அது எனக்கு தெரிஞ்ச வரையும் அது பொங்கல் வரல, ஏன்னா அவங்க 26 வருவாங்கன்னு நினைக்கிறேன், 24 அப்படி வந்தாங்கன்னா அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆல்ரெடி டைட்டிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. டைட்டிலே வீரதீர சூரனே பெரிய நல்ல டைட்டில். அது பிறகு அதனுடைய எல்லாமே அவங்க என்னென்ன வெளியிட்டாங்களோ அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு அந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூ படமாக அவருக்கு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உலகளவில் 100 கோடி ரூபாய் படம் பண்ணியிருக்குன்னா அவருக்கு வந்து தங்கலான் பண்ணுச்சு. ஆனால் அவர் எதிர்பார்க்குறது தமிழ்நாட்டிலே 100 கோடி வரணும். அவருக்கும் வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அந்த மாஸ் அச்சீவ் பண்ணணும்னா இந்த படம் அதுக்கான ஒரு 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 சின்ன ஒரு ரூட் கொடுக்கும். நிச்சயமா சார். ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஆக்டர் அப்படின்னா அது சியான் விக்ரம். கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் சூர்யா அவர்களோட சர்க்கிள்களை பற்றியோ இல்லை அவரோட படத்தோட தோல்விகளை குறித்தோ நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ நம்ம அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு அடுத்த கட்டமாக அவரோட அடுத்த படம் சூர்யா 45 அது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை அப்படிங்கிறது ஒரு பெரிய வலுவாக பார்க்கப்பட்டது அந்த படத்திற்கு. அது இப்போ மாறி சாய் அபியங்கர் அவர் வந்து வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, எதுக்காக இது இந்த படத்தோட வெற்றியில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது அது ரஹ்மான் சாரை நம்ம சொல்லாத போது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்ன, அவங்க முதல்ல ரஹ்மான் சார் சொல்லி இப்போ சாய் அபியங்கர் போடுறாங்கன்னா என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து அனுமானத்து மேலே நம்மளால் பேச முடியாது. ரஹ்மான் சார் வந்து ஒரு வேளை இப்போ எனக்கு டைம் எடுக்கும், ஏன்னா இவங்க ஒரு ரிலீஸ் டேட் வச்சு தான் வச்சுங்களேன். சப்போஸ் நான் செப்டம்பரில் கொண்டு வரணும், அதாவது நெக்ஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரும்போது இவருக்கு இருக்கிற ப்ரெஷரில் அவருக்கு நிறைய படங்கள் இருக்குது. ரஹ்மான் சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 படங்கள் இருக்குது. இந்த 7-8 படங்கள் நடுவில் இந்த படத்தை எடுத்துட்டு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவங்க போகிற ஸ்பீடில் நம்மளால் கேட்சப் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி ஒரு வேளை விலகி இருக்கலாம். நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரியாத போது நம்ம பேச முடியல. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். சாய் அபியங்கருடைய வீடியோலாம் பாருங்கள், 2 சாங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. 8 கோடி பேர் வியூஸ், 6 கோடி பேர் வியூஸ். நான் சொன்னேன் என்னடா இது, ஒரு 21 வயசில் இந்த பையன் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தபோது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய படம். இப்போ தான் வந்து அவர் பென்ஸ் படத்தில் மியூசிக் பண்ண போகிறா சொல்லியிருந்தாங்க. அப்பயே நான் கேட்டேன் யார் இந்த சாய் அபியங்கர் அப்படின்னு நினச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா சூர்யா சார் படம் சொல்லும்போது நான் நினச்சேன் மனுஷன்
டேக் ஆஃப் ஆயிடுச்சு, இனிமேல் நோ லுக்கிங் பேக். இப்போ நம்ம பார்த்தல ஒரு ரமன் சார் ஒரு டேக் ஆஃப் ஆன பிறகு, அனிருத் ஒரு டேக் ஆஃப் ஆன பிறகு, அப்படிப்பட்ட ஒரு டேக் ஆஃப் வந்து அவருக்கு நடந்திருக்கு. சாய் அபியங்கருக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே அந்த டேலண்ட் மட்டும் இருந்தா, ஒரு பெரிய நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ சாங் மட்டும் கிடைச்சதுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ரிப்ளேஸ்மெண்ட்டு இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்னொரு டைரக்டர்னு போல ஒரு சென்சேஷனான ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் 45 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, பட் 44 மறந்துடாதீங்க. 44 வந்து சூர்யா சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய பெரிய ஃபேன் நான். அவருடைய எல்லா படமே பேட்ட படமாக இருந்தாலும் சரி, நான் அவர் வந்து மகான் படமாக இருந்தாலும் சரி, நான் வந்து இன்ஃபேக்ட் என்னுடைய நெய்பர் அவர், நாங்கள் ஒரே காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கோம். நான் இறங்கும் போது அவர் பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருப்பேன். அதாவது நான் அவர் போன நினச்சாலும் அவர் விட மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நான் வந்து நுணுக்கமாக அவருடைய படைப்புகளை பார்த்து ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆள். அந்த ஜிகதண்டா XX பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவர் சொல்லியிருந்தேன், சார் என்னால் நம்ப முடியல, எப்படி இப்படி ஒரு படைப்பு நீங்களால் உருவாக்க முடிஞ்சது. கமர்ஷியலாக ஒரு படம், அட் த சேம் டைம் எமோஷ்னலாக இவ்வளோ கூஸ் பம்ப் கொடுக்குற ஒரு படத்தை நீங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு பீரியாடிக்கல் மூவி ஸ்டைலில் அதை பண்ணி அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு பேசும்போது அப்படியே சிரிச்சிட்டே இருப்பார். அவர் வந்து ரொம்ப எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். ஆனால் சார் அமைஞ்சிச்சு சார் இது சார் அப்படின்னு சொல்லுவார். தவிர மற்றபடி தான் ஒரு கிரேட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்ல மாட்டார், அப்படி நினச்சிக்க மாட்டார். அவரை பொறுத்தவரையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படி தான் சொல்லுவார். எனக்கு அவர் மகான் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அப்பா பையனை வச்சுட்டு இன்னும் ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார். அது பிறகு போயிட்டு எல்லாமே அவருடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தாண்டி ஒரு பிரேக் த்ரூ படம் இப்போ உடனே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சூர்யா சாருக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் படமாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம் 45. நிச்சயமாக சார். ஸோ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு புறம் அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பிட்டு இருக்காரு, இன்னொரு புறம் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். யாரை பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸ்லி விஜய் சார் பற்றி தான். ஸோ தளபதி 69க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒவ்வொரு படங்கள் வரும்போதும் அவரோட படங்களுக்கு ஏற்படக்கூடிய சர்ச்சைகள், பிரச்சனைகள், தொல்லைகள் இப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குன்னு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தளபதி 69 வரப்போகுது, என்ன மாதிரியான படமாக வரப்போகுதுன்றதையும் ஆல்மோஸ்ட் நம்ம யூகிக்க முடிகிற அரசியல் களம் சார்ந்து இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயத்தில் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? வேண்டாம். இங்கே இப்போ இருக்கிற அரசாங்கம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அவங்களோட பழக்கம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க திரைப்பட இண்டஸ்ட்ரியை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணணும், அந்த அதாவது திரைப்பட இண்டஸ்ட்ரியோட இன்டர்ஃபியர் பண்ணி யாராவது ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ டிஸ்டர்ப் பண்ணுன்ற எந்த ஒரு பர்சன்டேஜ் என்ன கூட அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்கள பொறுத்தவரையும் அது ஒரு படம். இல்லைனா கோட்டுக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்க? அப்பயே அவர் வந்து அரசியல் வரந்தானே சொல்லிட்டாரு. அது எல்லாருக்குமே தெரியும். இல்லை அவர் வந்து இது பண்ண போகிறார், மாநாடு நான் பண்ண போகிறார், எல்லாருக்குமே தெரியும். இல்லை அதுதான் பிரச்சனை. மாநாடுக்கு பிறகும் இந்த புத்தக வெளியே அது அவங்களுக்கு தெரியுமே. அவங்களுக்கு அது இப்போது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா கோட் படத்துக்கே வந்து பிரச்சனை வந்திருக்கலாம்ல. அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் பொறுத்தவரையும் அவங்களுடைய எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க தெரியும். அவங்க சினிமா என்பதை நம்ம போய் இறங்கி அதில் போய் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சினிமா அந்த இண்டஸ்ட்ரி அதை நடந்துட்டு இருக்கட்டும், எப்படி பல இண்டஸ்ட்ரிகள் நடந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கட்டும். அதுலேருந்து யார் இருந்தாலும் ஓகே. அரசியலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ அரசியலில் விஜய் சார் வராருன்னா அவர் ஒரு அரசியல் தலைவராக அவங்க கவுண்டர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு எல்லா உரிமை இருக்குல்ல. ஆனால் வேற ஒரு துறையிலேருந்து அவர் இருக்கார், அந்த துறையில் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவோன்ற எண்ணமெல்லாம் திமுகவில் எப்பவுமே இருக்காது. நல்லா தெரியும் எனக்கு. அவங்க அப்படியெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு எடுத்து பாருங்கள், அவருடைய கரியரில் ஏதாவது ஒரு படத்துக்கு திமுக அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு ட்ரபிள் பண்ணியிருக்காங்க அவங்க இருக்கும்போது. எப்போ ஒரு தடவை எல்லாரும் வந்து அந்த ஒரு நூற்றாண்டு விழா, பாராட்டு விழா இதுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க படம் வெளியாகும் போது எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அது கலைஞர் ஐயா தொடங்கி இப்போ முக ஸ்டாலின் ஐயா வரையும் அப்படி தான் தொடருது. அது உதயசாரும் அப்படி தான். உதயசார் பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியோட கலந்துருக்கிற ஒருத்தர். அவர் சினிமா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து சினிமா அப்படி பிடிச்சிருக்க ஒரு மனிதர் வந்து ஐயோ சினிமா அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு இது பெனிஃபிட் கிடைக்குன்னு நினைக்க மாட்டேன். ஐயோ தேவையில்லாத வேலை, அது பாட்டு அவங்க படம் ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம், அது படம் என்னவோ அது ஜெயிக்கிட்டோம், அது படம் எப்படி வெற்றி அடைகிறதுன்றது அவங்கவுங்க படத்தை பொறுத்து இருக்குது. நம்ம எதுக்கு போய் இதில் இன்வால்வ் ஆகணும் தான் அவர் நினைப்பார். அதனால் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத வரி. ஃபேன்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து தளபதி 69 கேரண்டி ஷுவர் ஷாட் ஹிட்டு. காரணம் என்னென்னா எச் வினோத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எச் வினோத் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக, அது மட்டும் இல்லை சென்சிபிளான ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய எல்லா படங்களுமே, அதாவது தீரன் அதிகாரம் 1லேருந்து சமீபத்தில் வந்த படம் வரையும் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட படைப்புகளை கொண்டு வர்றார். அவர் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு படம் எடுக்க மாட்டார். அவருடைய வே ஆஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர். அதனால் வந்து அந்த படம் பொறுத்தவரையும் எல்லா தரப்பு மனிதர்களையும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதனால் வந்து அந்த வரி வேண்டாம். அடுத்தது
எல்லா ரசிகர்களும் போய் படம் பார்ப்பாங்க. ஒரே காரணம், எல்லா ரசிகர்களும், விஜய் சார் ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒரே காரணம் தளபதி 16 முடியுது, அவர் பிரேக் எடுக்க போகிறாரு. அதாவது இனிமேல் வந்து சினிமா நடிப்பாரா இல்லையான்னு தெரியாத போது எல்லோருமே ஒரு தடவை பார்க்கணும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிக்க ஒரு அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படத்தை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பெரிய வெற்றி படமாக 2025 பார்த்தீங்கன்னா அது வந்து 16 படம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து கூலி படமும் அது மாதிரி தான் வெற்றி படமாக அமையும். ஸோ ஏன்னா அதுவும் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இப்படி பல படங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு இருக்குது. பட் தளபதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதோட அவர் அதை முடிச்சுட்டு அவர் என்டையர்லி அரசியலை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படத்தோட கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு தான் அவருக்கு இருக்கும். அப்படி ஒரு செட் ஆஃப் தான் இருக்கும் அவருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். நான் பேசும்போதே நீங்களே சொன்னீங்க கூலி படம் பற்றி. நாளைக்கு அவரோட பிறந்த நாளும் கூட. ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த பெரிய லெகசி, இந்த கூலி படத்துக்கு பிறகு அவரோட லைனப்ஸ் என்னவா இருக்குது, இதோட முடிஞ்சிட போகுது அதோட முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் அவர் டு த எண்ட் அவரோட காலம் முடியும் வரை அவர் சினிமாவில் இருந்துக்கிட்டே தான் இருப்பார்ன்றது தான் ரசிகர்களுக்கும் சினிமாவை நேசிக்கக்கூடிய நம்ம போகிற நபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம். ஸோ அவரோட லைனப்ஸ் பற்றி ரஜினி சாரை பொறுத்தவரையும் நான் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகன். அவருடைய சிம்பிளிசிட்டிக்கு நான் வந்து என்னுடைய ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக உட்காந்து நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன். என்னுடைய அந்த வீடியோ வந்தது, ஃப்ளாக்ஷிப்பில் வந்தது வீடியோ, பஞ்சரவண சரச டாக்குமெண்ட்ரி. நான் தான் அதை வந்து டைரக்ட் பண்ணேன். அது வந்து என்கிட்ட அவ்வளோ சிம்பிளாக பேசினார் 1.5 மணி நேரம். நான் அவர் வந்து இப்படி தான் எடுத்தேன். நான் கீழே நின்றுட்டேன், தரையில் உட்காந்துட்டேன், மைக் வச்சுட்டு நான் அவரை ரசிச்சுட்டு இருக்கேன். அவர் உட்காந்துட்டு என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து அப்படியே தரையில் உட்காந்துட்டு ரசித்து பார்த்துட்டு இருக்கேன், மனுஷன் என்ன பேசுகிறாரு அப்படின்னு. எவ்வளோ ஆனஸ்ட்டாக பேசுவார் தெரியுமா, அவ்வளோ சிம்பிளாக பேசுவார். அந்த ஒரு ஹம்பிள்னஸ் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு வரையும் எல்லாருக்குமே தனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு, தனக்கு தீங்கு இழைச்சவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய மனிதர் அவர். ஓகே. இன்றைக்கி நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அதை உலகம் எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய படம் ஒன்று வரும்போது ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணி அவர் ஸ்மோக்கிங் ஒரு போஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் படத்தையே வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. ஓகே. அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஒரு பொண்ணை வந்து நான் படம் தயாரிக்கிறேன், எனக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண சொல்லும்போது வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. எஸ். ஓகேங்களா, அலங்கு. இப்போது பார்க்கும்போது ஒரு துளி கூட அவர் மனசில் நெகட்டிவிட்டி இல்லை, நெகட்டிவிட்டி கிடையாது. ஒரு துளி கூட அந்த பழையசை பற்றி நினைப்பே இல்லை. அது இப்போது நடந்தது விடுப்பா, 22 வருஷம் முன்னாடி நடந்தது, அது எதுக்கு வச்சுக்கணும். ஓ வரணுமா, குழந்தை பாவம் புதுசாக படம் ஆரம்பிக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது, சரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம மகள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணுறாருல. அங்கே தான் ரஜினி சார் நிற்கிறார். ரஜினி சாருடைய ஹைட் ஆஃப் ஹம்பிள்னஸ், ஹைட் ஆஃப் அந்த ஒரு ஆனஸ்டி, ஹைட் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அதை விட தான் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை பற்றி எந்த விதமான ஒரு கர்வமும் இல்லாமல், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மன்னராட்சி அதாவது சொல்லுவாங்களே, ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட தலைகணத்தோடு இல்லாமல், எந்த ஒரு தலைகணமே கிடையாது, நான் சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுறதுல தான் அவர் என்றைக்குமே மக்கள் மனதில் இருக்கார். என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ஏன் அவரை சொல்கிறேன்னா அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹம்பிள்னஸ், மக்களோட மக்களாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுற மனிதர். அவரை நீடூழி வாழணும். இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து அவர் என்றைக்குமே தேவை. நான் வந்து பல இன்டர்வியூவில் முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன், தமிழ் சினிமா இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து பல நடிகர்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான நடிகர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் பல விதங்களில் தமிழ் சினிமா அடுத்த கட்ட கொண்டு போனார். அடுத்து கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா அது ரஜினி சார் தான். ரஜினி சார் மிக பெரிய லெவலில் தமிழ் சினிமாவை கலெக்ஷன் வைஸ் கொண்டு போனார். அடுத்தது டெஃபினட்டாக நம்ம விஜய் சார் சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு வரையும் 50 வருடங்களாக தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறதும் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதும் பார்த்திங்கன்னா அது ரஜினி சார். 50 வருடம், டோன்ட் ஃபர்கெட் இட். இந்த 2025 50 வருடம் நிறைவு பண்ணுறாரு தமிழ் சினிமாவில். ஸோ 50 வருடங்கள் கொடி கட்டி பறக்கிறதுன்றது ஈஸி கிடையாதுப்பா. 10 வருஷம் தானாலே அதிகம், 20 வருஷம் தாண்டும் போதே நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படிதான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஹாப்பி பர்த்டே தலைவா. ரஜினி சார் நீங்கள் நீடூழி வாழணும், இன்னும் பல வருட காலம் படங்கள் எடுக்கணும், படங்கள் நடிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசியாச்சு, நிறைய தரவுகள் கொடுத்தீங்க. நிறைவாக ஒரு கேள்வி, சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி பேசும்போதோ எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போதோ ஆப்போசிட்டில் எப்பயுமே ஒரு பிக் ஸ்டார் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு போட்டியான ஒரு தன்மை இருக்கும். அந்த வரிசையில் ரொம்ப நாளாக நம்ம பேசிக்கிட்டே இருந்த நபர் சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் 2 பேருமே இப்போது பயங்கரமான ஒரு பாய்ச்சலில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரேஸில் அவங்க ஸ்டில் அதே மாதிரி ஒரு டெம்போ வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மறுபடியும் மீண்டும் ஹாலிவுட்டில் களமிறங்கும் தனுஷ் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தக் லைஃபுக்கு அப்புறம் நானே ஒரு படம் இயக்கி நானே நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்களை பற்றிய தரவுகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களை பற்றியும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் இருந்தாலும் சார் சிம்பு சாரம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப பிடிச்ச நடிகர்கள், டேலண்டட் பீப்புள். தே ஆர் நாட் ஜஸ்ட் ஆக்டர்ஸ், தே ஆர் லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ், என்ன பல விஷயம் சொல்லணும்ப்பா, டான்சஸ் என்னென்னமோ சொல்லலாம். சகலகலா வல்லவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கமல் சார் பாணியில் வர்றது 2 பேருமே.
அதுவும் தனுஷ் சாரை பற்றி சொல்ல வேணாம், டேரக்டராக வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காரு. ஓகேங்களா, இப்போ வந்து ராயன் இன்க்ளூடிங் சொல்கிறேன். ஸோ அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பு சார் கொண்டு இருக்குல்ல, அவர் ராயன் வெற்றின்னா இட்லி கடை பண்ணுறாரா, நான் வந்து தோசை கடை பண்ணுறேன்னு வராரா என்ன தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா அவருக்கு ஒரு அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி வருது இல்லை, கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து சிம்பு சார் அன்றைக்கி பார்த்தேன். அன்றைக்கி வந்து ராம் சாருடைய பர்த்டேயில் நான் மீட் பண்ணும்போது நான் வந்து சொன்னார், சார் 3 படம் வருது சார் நெக்ஸ்ட் இயர், சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படின்னாரு. என்ன என்கிட்ட சொல்கிறாரு, ஏதாவது இன்டர்வியூ பேசுறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், 3 படம் நான் வந்து அடுத்த வருஷம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. 3 படமா? நான் சொன்னேன் தக்லைஃப் தானே வருதுன்னு, நீங்கள் பாருங்கள் சார் இன்னும் 2 படம் வரும் அப்படின்னாரு. சார் நான் அப்படியே கட்டி பிடிச்சி சொன்னேன் 10 தலை மாதிரி. நான் சொன்னேன், தலைவா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட, நீ 3 படம் வேணாம் 2 படம் எவ்ரி இயர் கொடுங்க தலைவா அப்படின்னு நான் சொன்னேன். 2 படம் எவ்ரி இயர் கொடுங்க. இல்லை சார் 100% நான் கொடுக்குறேன் பாருங்கள், நான் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன், ஐம் பேக் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இதுதான் எங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து ஒரு சைடில் தனுஷ் சார் ஓடுற ஓட்டம் இருக்குல்ல, டைரக்ட் பண்ணுறாரு, பாட்டு எழுதுறாரு, படம் இது பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, என்னமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஹாலிவுட்டு, தெலுங்கு, தமிழ், என்ன முடியல, இப்படி திரும்பினாலும் படமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வியப்பாகவும் இருக்குது, பார்க்கும்போது நம்ம பாராட்டணும்னு தோணுது. எனி டைம் என்கேஜிங்காக. அதாவது இப்போ தான் 40 வயசு, இன்னும் 20 வருஷம் ஓடலாம். ஓகே, இந்த ஓட்டம் ஓட முடியும்னா அவர் போகிற ஓட்டத்தில் நீங்கள் 100வது படத்தை வெகுரியில் பார்க்க போகிறீங்க. ஓகே, அவரோட படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவார். ஸோ அதுதான் தமிழ் சினிமாவுக்கு தேவை. இதுதான் வந்து கமல் சார், ரஜினி சாரும் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். அவங்களுடைய 30கள் 40களில் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 படம் 6 படம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தமிழ் சினிமா தேவை. அது பிறகு குறைச்சிக்கலாம், ஒரு லெவல் வந்த பிறகு நீங்கள் 1 படம் 2 படம் குறைச்சிக்கலாம் வருஷத்துக்கு. ஆனால் இப்போ ஓடுற ஓட்டத்தில் அவங்க மினிமம் 3-4 படம் பண்ண முடியும். அந்தளவு ஹெல்த் இருக்குது, அந்தளவு பாப்புலாரிட்டி இருக்குது. அதை அவரை நம்பி இவங்க 2 பேரும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் ஓடுற ஓட்டம் வந்து நம்ம வெல்கம் பண்ணணும். இன்னும் பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதுதான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அவங்க நிறைய படங்கள் நடிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இயர் மினிமம் தனுஷ் சாருடைய 2 படமும் இவருடைய சிம்பு சாருடைய 2 படம் வந்ததுன்னா தமிழ் சினிமாவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமாக சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேசணும் உங்கள் கூட, பட் நேரம் இல்லை அப்படின்றதுனால தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி எங்களுக்கு. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல் அண்ட் கீப் ராக்கிங். தேங்க்யூ. தேங்க்ஸ். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்களுக்கு நன்றி.